அப்புறம் என்னை பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாங்கள் என்ன கொலை பண்ணி போட்டு வந்துட்டோமா? நமக்கு ஊருக்குள்ள மான மரியாதையெல்லாம் கெட்டு கிடக்குதான். எல்லா வீடியோ எடுத்து போடுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு அது வீடியோ நான் வேணால் கேமராக்காரர் வர சொல்கிறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊரை நம்ம செல்லில் எடுத்த பத்தாது. நான் எதுக்கு எனக்கு சும்மா தேவையெல்லாம் பேசுகிறீங்க? சொல்லுங்க முதல்ல அதுக்கு பதில். நான் கேட்குறது நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் நினச்சி நடக்க வேண்டாங்கன்னு. சரி 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 எனக்கு கேட்டு போட்டுக்குங்க. நான் போக வேண்டாம்னு சொல்லலை, நான் ஒன்றுமே சொல்லலை. அது எந்த கிறங்க பிடிச்ச மாடு எப்படியோ ஏமாந்தா வந்துடுறாங்க. வேணும்னா விட்றோம். நாங்கள் வேறு நீ ஆடி மாதம் நான் என்ன சரி மாடு போ சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆனால் 3 5 மட்டும் ஒரு 5 நிமிஷம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு லைனுக்கு வந்துடுறேங்க. அவங்க கூட பேசி ஒரு 5 நிமிஷங்க எனக்காக. என்னங்கண்ணா? ஹலோ ஓகே சரிங்கண்ணா. அது ஒரு 5 நிமிஷங்கண்ணா கூப்பிட்டு. மோட்ரு 5 ஓட்டுக்கலாமான்னு பார்க்குறேன். இது லோக்கல் மோட்டர் தான் சொல்லிக்கிட்டு தண்ணி 5000 4000 லிட்டர் தான் வருமா? தொட்டி அப்போ தான் பிறக்கிறோம். இதுக்கு போய் ஆஃப் பண்ணுற போவோம். இங்கே தான் நிமிஷம் கொடுத்து வேலை 3 HP போட்டால் அளவாக ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு நமக்கு என்ன கம்பல்சரில் ஓடுறது பெஸ்ட்டு. 10 நாளைக்கு இருக்கிற மண்ணை போட்டு வெளியே கம்பர் கொஞ்சம் சிரமம் மாமா. யார் பண்ணிட்டு 3 HP வந்து 600 வேலை செய்யுது. 5 HP ஓட்டால் நல்லாவே ஓடும். அதுவும் அதே 1000 லிட்டர் தான் சேர்ந்து வருங்கிறாங்க. அப்படின்னா அதே ஓட்டு நிறுத்தி விட்டுக்கலாம். 3 விஷயம் மட்டும் ஓட்டிட்டு. ஆமாம் அப்படி பண்ணிக்கலாம். 5 ஓட்டிக்கலாம். 3 விஷயம் மட்டும் எடுத்து அது சப்ளைம் லோவாக வர கம்மியாக தான் வருது. தண்ணி அப்படியும் ஸ்பீடாக வருது. இந்த மோட்ரு ஓடுறதில்ல. ரெஸ்டாரண்ட் மோட்ரு நீங்கள் மெதுவாக ஓடுது. அந்த பகல் ஓட்டினா அந்த லைனுக்கு மாற்றிக்கலான்னு இருக்கிறேன். ஸ்லோவாக தான் ஓடுது. இந்த பகல் ஓட்டினா நைட்டில் ஓட்டினா வேணால் நல்லா வருது தண்ணி. அது வெயிலுக்கு கரண்ட்டு இதாகுது, கம்மியாகிடுது. சரிங்க. அப்போ நான் காலையில் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டு போடுறேன்னா அது எடுங்க. எடுக்கிறதும் இல்லாமல் என்னை பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லி போட்டு அப்புறம் எடுங்க. நான் எதுக்கு இத்தனை வார்த்தை விடணும்? நானும் எச்சு பேசுனது என்ன ஆகிறது? பேசுறதல்ல பேசுங்க. நம்ம மகராச எதுக்கு எச்சு வந்து இந்த பேசணும் சொல்லு. சரி மாடு வந்துருச்சு கட்டி வைங்க அப்படின்னு கூட சொல்லலை. அது வேறு. எதுக்கு இவங்களுக்கு பல தடவை சொல்கிறாங்க. அது எப்படியும் ஏமாந்தா வந்துடுற நீன்னு சொல்லு. கேட்டு போடுறதுன்னு சொன்னாங்க. இல்லை விட்டுருக்கு, நாங்கள் கேட்டு போட்டுக்கிறோம். அது எங்கேயோ போயிட்டு போகுது. இதெல்லாம் தேவையில்லை வீலுக்கு. நான் சண்டைக்கு நான் அதெல்லாம் சொல்லுவேன். என்ன அதான் முதல் வந்து மாடு வந்து போயிருந்தா பிரச்சனை. நான் தான் சொல்கிறேன் பாரு. அங்கே ஏன் மாடு அந்த சைடு மூட்டிட்டு போகுது. உன்ற மாடு வாழைக்காட்டுக்க வருது. மாமுங்க உங்கள் வாழைக்காட்டு வந்துச்சா? எப்போ வந்துச்சு? நான் வந்து முடிக்கிட்டு வந்துட்டேன்ல. நான் பின்னாடியே வந்து முடிக்கிட்டு வரேன். நான் விடுறதே இல்லை. இப்போ நான் விட்டா தான் கேட்கணும். நாங்கள் வந்து முடிக்கிட்டு நான் இப்போ எடுக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டேன். கேட்டு போடுறேன்னா எடுக்க வேண்டாங்க. நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். எனக்கு வந்து தடத்துல அந்த பக்கம் தண்ணி போகக்கூடாது. சைடு தண்ணியெல்லாம் அந்த பக்கம் வந்து என்ற தடத்தை முடிஞ்சிட்டு போகுது. அதுவும் கேட்பணும் நாளைக்கு. அது நீங்க பஞ்சாயத்து கேட்டுக்கோங்க. அது கேட்கணும்ல. நாங்களும் சைடு தண்ணியை விடுறது இல்லை. எங்களுக்கு தண்ணியும் நாங்கள் அந்த மழை பெஞ்சு தண்ணி அந்த பக்கம் போகுது. அதெல்லாம் அவியல் முடிஞ்சிட்டு போயிடுச்சுன்றதா? அது இது பள்ளம் தான் எடுத்து விட்டா கிடக்கும். அந்த இடத்துக்கு மண் இல்லை தார் ரோடு பஞ்சாயத்து சொல்லி போட்டு போயிடலாம். அது லோடு ஒட்டணும் மண்ணு. தண்ணி அடிக்கிறது நம்மளாம் அதுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது என்ன என்னங்கண்ணே, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்போ நான் ஊருட்டும் சரி இருக்கு. இதுக்கெல்லாம் பேசலாம். நானும் எங்கள் சொந்தக்காரங்களை வேணா வர சொல்கிறேன். நான் ஊர் வந்து நான் என்ன பண்ணி போட்டேன். நான் எங்கள் அண்ணன் கூட திருப்பூரில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வர சொல்கிறேன். நான் இல்லை நான் எனக்கு ஒரு பதில் வேணும். நான் என்னோட எதுக்கு நான் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறேன் சொல்லு. வேறு எங்கள் அம்மா சத்தப்போ நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ அங்கே போய் இருந்தேன். என்ற மான மாதிரி எதில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 1 மாதம் ஆச்சு. நான் நல்லா சொல்லி போட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கூப்பிடு நான் வாரேன். நீ ஏன் கம்மன் இருக்கிற? எத்தனை பேர் இங்கே வாராங்கன்னு பாருங்க, ஒரு பதில் சொல்லுங்க எனக்கு. நான் 100 டு 20 நான் 6 குடும்பத்துக்கு எடுத்து போட்டு வந்தேன். சரி விடுங்க, அது நாளைக்கு பேசி என்னன்னு சொல்லி. ம் நாம 3 பேர் பேசினா அது நடக்காது. அதைத்தான் நான் சொல்கிறேன். வேண்டாம், என்னை பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு எடுத்து, இல்லாட்டி கிடக்கு. நான் எனக்கு தேவை நல்ல முடிவை பண்ணுங்க, அவ்வளோதான். இதில் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவருக்கு பாருங்க அது குடுங்கிட்டு போகுது. பஞ்சாயத்து தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அந்த மண்ணின்னு கொண்டு தார் ரோடு போட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நான் அதான் சொல்லு மொத்தமாக இல்லைன்னா அம்மா கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும்